காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, பாண்டியன் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளோட செந்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது கோமதி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ செந்திலுக்கு கோபம் வருது. அப்பா உங்களுக்கு மீனாவை பற்றி தெரியாதப்பா அப்படின் போது, மீனாவை பற்றி தெரியும்டா, நல்ல பிள்ளை தான் தெரியும், ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி வார்த்தையை விட்டுருக்கா இல்லையா, அதுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின் போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு. மீனா அப்படிலாம் பேசலன்னு சொல்ல வர்றாரு. பட் மீனா இருந்துட்டு வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா சாரி மாமா, நான் இனிமேல் பேசல, சித்தி சாரி சித்தி அப்படின்றாங்க. ஸோ செந்திலுக்கு கோபம் வருது. இரு நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின் போது, வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இனிமேல் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை தான் சோனியா கிட்டே பேச்சுவார்த்தையும் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. செந்தில் கோச்சிட்டு போயிடுறாரு. அப்போ கோமதி சொல்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லலடி, நீ பேசு, ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசாதடி, அதை தான் சொன்னேன் அப்படின்னு. சரி அத்தை எனக்கு கொஞ்சம் துணி காயப்போட வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, சரிம்மா இனிமேல் மீனா வந்துட்டு அப்படி பேசாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரே ஹாப்பி. ஓகே அவளை நோஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா செந்தில் செம்ம கோபத்தில் இருக்காரு. இவங்க வந்து மீனா வந்து பேசும்போது கையெல்லாம் தட்டி விடுறாரு. இப்போ என்ன அவார்டா கொடுக்குறாங்க, நீ பாட்டுக்கு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிற, சொல்ல வேண்டியது தானே, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, பிரச்சனை நடக்கும்போது நானும் இருந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா செந்தில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அங்கே தான் இருந்தேன், அவங்க என்ன பண்ணாங்க நான் பார்த்தேன், நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்போது, வேண்டாங்க நான் சாயங்காலம் வந்து நான் காலையிலேருந்து சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சாயங்காலம் நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்க வேற ஒரு கதையை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம போராடணும் அப்படின்னா அத்தை மாமா நான் சுகன்யான்னு 4 பேரும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது. ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவங்க வேற மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்லலை அப்படின்போது, அவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, எப்படி மாற்றி மாற்றி போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்போது, இதைத்தானே நான் காலையிலே சொன்னேன் அப்படின்றாங்க. ஆமாம் நானும் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா, வீட்டில் யாருக்காச்சும் அவங்கள பற்றி தெரியணும் தானே அப்படின்றாரு. அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, சரி அப்போ நம்ம பழனி மாமாட்ட இதை சொல்லுவோம், ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, சித்தப்பாக்கு நம்ம சொல்கிற விஷயம் புரியுற மாதிரி நம்ம சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி பழனி மாமாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு போகிறாங்க. அண்ட் பழனி தனியாக சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ இவங்க போகிறாங்க, செந்தில் அண்ட் மீனா 2 பேருமே போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன்னா மாமா தனியாக உட்காந்துருக்க அப்படின்போது, சும்மா வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் நினச்சி தான் கவலையாக இருக்கேன் அப்படின்போது மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை தானே சித்தப்பா அப்படின்போது, இல்லைம்மா வேற ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, சித்தப்பா காலையில் நடந்ததெல்லாம் தெரியுமா, அரசி காலேஜுக்கு போய் பிரச்சனையாச்சு எல்லாம் தெரியுமான் போது, தெரியுமா காலேஜுக்கு சுகன்யா கூட்டிகிட்டு போயிருக்கா, அந்த இடத்துல குமார் எதாச்சியாக வந்திருக்கா, ஆனால் நீ அதை பார்த்துட்டு ஏதோ திட்டேன்னு சொன்னா அப்படின்போது மீனா சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா நான் அதை வேணும்னு பண்ணலை அப்படின்போது, இல்லைம்மா எனக்கு புரியுது, ஆனால் அவள் வந்துட்டு குமாரை அவள் வர சொல்லியிருக்க மாட்டா, எதர்ச்சியாக வந்திருப்பா, ஆனால் அதுக்குன்னு நீ மரியாதை இல்லாமலாம் பேசுகிற பொண்ணு கிடையாது, அப்படிலாம் நீ பேச மாட்டேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நீ தப்பாக புரிஞ்சிருப்பம்மா அப்படின்போது, இல்லை சித்தப்பா நீங்கள் அவங்கள இவ்வளோ நம்புறீங்க, ஆனால் எனக்கு இது சொல்ல கஷ்டமாக இருக்குது, குமாரை வர வச்சதே அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது செந்தில் அண்ட் மீனா சொல்கிறாங்க. அண்ட் செந்தில் சொல்கிறார், நானும் கூட தான் இருந்தேன் சித்தப்பா அப்படின்போது, என்ன சொல்கிற நீயும் காலேஜ் போயிருந்தேன் அப்படின்போது, ஆமாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது செந்தில் தான் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தது காலேஜுக்கு, ஆனால் இவங்க தான் வாண்டடாக வந்து நான் தான் அரசியை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க வீட்டிலேருந்து, குமார் வீட்டிலேருந்து திடீர்னு வந்துட்டு நான் தான் காலேஜ் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2-3 தடவை அரசியை வந்து தனியாக பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் காதால் கேட்டிருக்கேன், அவங்க சொன்னாங்க நீ எப்பாடுபட்டாவது குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது கூட நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க பண்ணுறது சரியில்லை அப்படின்றதுனால தான் நான் காலேஜுக்கு போய் நாங்கள் 2 பேரும் பார்த்தோம், இவங்க குமார் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் அப்படி கேட்டேன் போது, என்னம்மா சொல்கிற இவ்வளோலாம் நடந்திருக்கா அப்படின்போது, ஆமாம் சித்தப்பா நான் இப்போ கூட இது உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், வேற ஒரு பிரச்சனையாக இருந்தால் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, நம்ம அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் சித்தப்பா அப்படின்போது அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அவள் கூட இருந்தே குளிப்பறிக்கிறாளா, அந்த பிள்ளையோட வாழ்க்கை அழிக்க பார்க்குறாளான்னு கோபத்தில் இருக்காரு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி அண்ட் கதிரை தான். அப்பா எப்படா இவங்களை காட்டுவீங்க, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக போயிட்டு இருக்குது எபிசோட்ஸ்லாம். இவங்களை காட்டினா தான் கொஞ்சம் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்குது. ராஜி உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு, நீ இன்னும் அசைன்மெண்ட் எழுதலையா, போன வாரம் கொடுத்தது தானே அப்படின்போது, ஆமாம் நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் வீட்டில் நடந்த பிரச்சனையால் நீ எதுவுமே முடிச்சிருக்க மாட்டல்ல, சரி நீ பாதி எழுதுனதே பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட பர்த்டே எப்போ அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பர்த்டேவா எதுக்கு கேட்குற அப்படின்போது, சொல்ல சும்மா பர்த்டே எப்போ அப்படின்போது அவங்க ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அவர் பர்த்டே டேட்டை பார்த்துட்டு, ஆமாம் உன் பேர் ராஜேஸ்வரியா அப்படின்னு,
ஏன் நீ என்ன நினச்சேன் போது நான் ராஜலக்ஷ்மின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. உடனே இவங்களும் என்னையே நீ கலாய்க்கிறியா இருறா அப்படின்ட்டு, ஆமாம் உன் பேர் கதிரேசன் தானே அப்படின்னு இவங்க, ஏய் என் பேர் கதிரவன், ஓ நான் கூட கதிரேசன் நினச்சேன் அப்படின்னு இந்த டிட் ஃபார் டாட் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். அதுதான் ராஜி அண்ட் கதிர் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொல்லி அவரோட ஒய்ஃப்க்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்களுக்கு ஒரு காஸ்ட்லி கார் வாங்கி கொடுத்துருக்காரு, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ ராஜி கேட்குறாங்க, ஓ அதனால தான் நீயும் என் பர்த்டே என்னன்னு கேட்டுட்டியா, என்ன இப்போ நான் என்ன காரு என்ன கலர் அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணணுமா அப்படின் போது, ஹே ஹே அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் ரிச் இல்லைம்மா அப்படின்ட்டு, ஆமாம் கார் வாங்கினா முதல்ல கார் ஓட்ட தெரியணும், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கும்போது, நான் நல்லா கார் ஓட்டுவேன், என்கிட்ட லைசன்ஸும் இருக்குது அப்படின்றாங்க. ஓ பரவாயில்லையே அப்படின்ட்டு, சரி நான் எதுக்கு உனக்கு கார் வாங்கி கொடுக்கணும், நீ தான் போலீஸ் ஆயிடுவியே, போலீஸ் ஆனால் நீ தான் நிறைய கார் வச்சிருப்பிய அப்படின்னு அவர் கேட்க, இல்லை போலீஸ்னால் ஜீப்பு தான் தருவாங்க அப்படின்னு இவங்க சொல்ல, அதெல்லாம் இல்லை கார்லாம் நீ பெரிய பெரிய கிரேட் போகும்போது உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னை விட நீ தான் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் சொல்கிறார், ஆனால் ப்ராக்டிஸ் போய் வேறு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை போகலாமா அப்படின்னு. இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அரசிக்கு ஒரு நல்ல வழி வரட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸ் எப்போது போல் க்யூட்டாக அவங்களுக்குள்ளான அந்த ஒரு லவ் அழகாக பேசிட்டு, சரி நம்ம அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் போய்க்கலாம்ன்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பழனி கோபமாக ரூமுக்கு வராரு. வந்த உடனே சுகன்யா இருந்துட்டு, இது என்ன ஓட்ட ஃபேனு, காற்று வர மாட்டேங்குது, இது எப்போ உங்கள் அக்கா மாமாவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினதா, ஒரே கொசுக்கடி வேற, இங்கே பாரியா இன்னைக்கெலாம் கொரட்டை விட்ட நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது, சீ வாய மூடு அப்படின்னாரு மனுஷன். அதுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, என்னது இவன் அப்பெல்லாம் பேச மாட்டானே அப்படின்ட்டு, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்ன சவுண்டு கூடுது அப்படின் போது, இந்த வீட்டுக்குள்ளே என்ன திட்டத்தோட வந்த, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, குமார நீ தான் வர வச்சு அரசி 2 பேரும் பேச வைக்கலாம் அப்படின்னு நீ தான் பிளான் பண்ணியா, உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின் போது, ஆமாம் நீ என்ன இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, என்ன காரணம், உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்போது, யாரோ என்னமோ சொல்லட்டும், எனக்கு இப்போ தான் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்போது, ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு மீனா கீ கொடுத்து அனுப்பிவிட்டாளா, நீ அவளோட பொம்மையா, அவள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்பியா அப்படின் போது அவர் சொல்கிறாரு, ஏய் வாய மூடுறி, நீ பண்ணுறது தான் அப்படிலாம் இருக்குது, ஏ அரசி சின்ன பொண்ணு, அவளை இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியா, குமார் என் அண்ணன் பையன் தான், ஆனால் அவன் கேடு கட்டவன், அவனை கல்யாணம் பண்ணால் அரசி வாழ்க்கையே போயிடும், அரசி வாழ்க்கையை அழிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு போது அவங்க சொல்றாங்க, அரசி வாழ்க்கையை விடு, ஏன் வாழ்க்கையை அழிக்கதா நீ மீனா பேச்சை கேட்டுட்டு இருக்கியா அப்படின்றாங்க. ஏன் மீனா உனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கா, மீனா சிரிச்சு சிரிச்சு பேசுறா, பார்க்க லட்சணமா இருக்குன்னு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டாங்க. அது கேவலமா இல்லை, அந்த உறவு முறையை வந்து சித்தப்பா பொண்ணுன்ற உறவு முறையை கொச்சப்படுத்தும் போது யாருக்கு தான் கோவம் வராது, பல்லாருன்னு ஒன்று விட்டாரு அரைஞ்சிட்டு, இங்கே பாரு நீ எல்லாம் குடும்பத்தோட பிறக்கலையா, சொந்த பந்த உறவுனா என்னன்னே தெரியாதா, இப்படி பேசிட்டு அலையிற, எதுக்கு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த, இந்த வீட்டில் இருக்க பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காக தான் வந்தியா, அதுக்கு தான் எங்கள் அண்ணன் வந்து உன்னை அங்கேருந்து அனுப்பி விட்டாரா, அங்கேருந்து இங்கே தூது அனுப்பு, இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறதுக்காக தான் உன்னை அனுப்பி விட்டாரா, உன்னை கல்யாணம் பண்ணது ஏன் தலையெழுத்தா போயிடுச்சு, உன்னை கல்யாணம் பண்ணுன்னு எங்கள் அண்ணன் சொன்னார் பார், அது தப்பு கிடையாது, ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கல, என்ன சொன்னோன்னு தலைக்கு தலை அடிச்சுக்கிறாரு. அப்புறம் இவங்க உடனே இருந்துட்டு, ஏய் இன்னொரு தடவை இப்படிலாம் நீ என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்கூடாது, தேவையில்லாமல் அரசி வாழ்க்கையில் தலையிட்டு பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிறாரு. சுகன்யா கழுத்தை பிடிக்கிறாரு. உடனே அவங்க ஓவர் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னை கொல்றாங்க அப்பா கொல்றாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு, ஐயோ என்னை கொல்றாங்க, இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன்னா, இந்த ஆள் இவருக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன்னா, என்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாரு, கேட்க ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவரு ஏன் எதுக்குடி இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக நம்மளோட பாண்டியன் அண்ட் கோமதி வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் பள்ளி கதவை தொடடா, என்னாச்சுன்னு. ஸோ அவர் ரொம்ப ஷாக்கிங்கில் நிற்கிறார். இப்போமாவது ஒய்ஃபை பற்றி உண்மையை சொல்ல போகிறாரா, இல்லை இப்பவும் சமாளிக்க போறாரா, பிரச்சனை எப்படி போக போகுது அப்படின்ற எவ்வளவு சுவாரஸ்யங்களா இருக்குன்றது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.